எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு லிஸ்ட்டை HTML டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட் அப்படின்னா பேசிக்காக என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர்டு ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் சில விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா HTML அதை பண்ணுறதுக்கு 2 வழி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆர்டர்ட் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது 1 2 3ன்னு நம்பர் போட்டு வராது, நம்மளுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஆர்டர்ட் லிஸ்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோன்னா நம்ம தெரியப்படுத்த வேண்டியது அது ஆர்டர்ட் லிஸ்ட்டாக அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக அப்படின்னு தெரியப்படுத்தணும். இப்போது நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால UL அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எமெட் அப்ரிவியேஷன் வருது இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த எலிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக VS கோட் நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ UL அப்படிங்கிற ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்கை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்து இந்த UL டேக் உள்ளார நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கணும் இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை ஒவ்வொன்றா கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு எலிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா லிஸ்ட் எலிமெண்ட் LI அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு எமெட் அப்ரிவியேஷன் வருது LI அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு LI ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த LIக்குள்ளார நீங்கள் ஒன்றொன்றையும் கொடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா ஃபஸ்ட் ஐட்டம் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறது இந்த வெப்பேஜில் வந்துடுது. இது பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் பாயிண்ட்டோடு வருது. இப்போ நம்ம அதே மாதிரியே நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த LI இருக்கு இல்லையா, இது மாதிரி நம்ம எத்தனை ஐட்டம் வேணுமோ அதை நம்ம காப்பி பண்ணி அத்தனை வாட்டி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 வாட்டி வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நான் 3 வாட்டி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது 2வது ஐட்டமை வந்து நான் செகண்ட் ஐட்டம் அப்படின்னும் 3வது ஐட்டமை நான் தேர்ட் ஐட்டம் அப்படின்னும் மாற்றிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 3 ஐட்டம் உள்ள ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸோட ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம் அண்ட் தேர்ட் ஐட்டம் அப்படின்னு வந்திருக்கு. இப்படி தான் நீங்கள் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஆர்டர்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும், எனக்கு வந்து நம்பர்ஸ் போட்டு வரணும், இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் வராமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த UL அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக OL அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். OL அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம். இப்போ வந்து நான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டுலேயுமே நான் OL அப்படின்னு மாற்றிட்டேன். இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸை நீங்கள் மாற்றவே வேணாம், இந்த 3ஐயும் நான் அப்படியே விட்டுட்டு வெறும் அந்த ULக்கு பதிலாக நான் OL அப்படின்னு மட்டும் மாற்றிருக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புல்லட் பாயிண்ட்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு லிஸ்ட்டாக வரும் 1 2 3 அப்படின்னு. ஸோ இந்த 1 2 3 ஆட்டோமேட்டிக்காக வெப் பேஜே போட்டுக்குது, நம்ம எதுவும் பண்ணல இல்லையா? ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். எத்தனை ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அது எத்தனை 1 2 3 அந்த நம்பரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெப் பேஜே போட்டுக்கும். இப்படி தான் நம்ம ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட் தான் க்ரியேட் பண்ணணும், ஆர்டர்ட் லிஸ்ட் தான் க்ரியேட் பண்ணணும், ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. இதில் வந்து நம்ம நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணலாம். நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இப்போ இந்த செகண்ட் ஐட்டம் இருக்குது இல்லையா, இதுக்கு உள்ளார மறுபடியும் இதுக்கு சப்செக்ஷன் மாதிரி இன்னொரு லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் நம்ம பண்ணலாம். அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம் நீங்கள் கொடுத்து இந்த செகண்ட் ஐட்டம்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, இது கொடுத்துட்டு இது உள்ளார நம்ம இப்போதைக்கு செகண்ட் ஐட்டம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து இங்கே தெரியப்படுத்தலாம். இப்போ அதை நான் பண்ணுறேன். இப்போ நான் LI அப்படின்னு கொடுத்து செகண்ட் ஐட்டம் அப்படின்னு மட்டும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்குள்ளார நான் இன்னொரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா எப்படி பண்ணுவோம், UL அப்படின்னு டைப் பண்ணி இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் க்ரியேட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளார நான் மறுபடியும் லிஸ்ட் ஐட்டம்ஸை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் LI அப்படின்னு போட்டு 2.1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே மறுபடியும் இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் போட்டு 2.2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஐட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளார மறுபடியும் இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளாரையே இன்னொரு லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் நம்ம நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஜஸ்ட் லிஸ்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். எப்படி வந்து ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டையோ இல்லை அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டையோ க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார எப்படி இன்னொரு லிஸ்ட்டையே நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.